இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளோட போய் ரன் பண்றது இருக்கு. நான் உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். பைக்க செவுத்த ஒட்டி நிப்பாட்டியிருக்கான். இந்த பைக்ல தான் எடுத்துட்டு போறேன். சரி, ஸ்டார்ட் பண்றேன். பைக்க இங்க பார்க் பண்ணிட்டேன். இதான் அந்த ஸ்டேடியமு. வந்தாச்சு. நல்லா இருக்கே. அவருக்காக தான் வெயிட் பண்றேன். வந்தாருன்னா அவரை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேடியத்தை பத்தி நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஒரு சிந்தட்டிக் ட்ராக்கு. இங்க பாருங்க ட்ராக் எப்படி இருக்குன்னு. எல்லாரும் வாக்கிங், ஜாகிங், அதாவது வாக்கிங் போறதுக்கு கூட இந்த ட்ராக்கை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? ஒரு காமன் பீப்புள் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ற மாதிரி இருக்குது. செடியெல்லாம் நிறையா அந்த கார்னர்லாம் அந்த நிறையா முளைச்சிருக்கு. இது மெயின்டெனன்ஸ்ன்றது அந்த அளவுக்கு பண்ணணும் நம்ம. அப்படி பண்ணும்போது தான் ஒரு ட்ராக் அந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டேடியம்ன்றது தேவை. ஆனால் இது எங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது முக்கியமாக. சரி, அவர் வரட்டும். ரெஸ்ட் ரூமை தேடிக்கிட்டு இருக்கேன், காணாது எங்கே இருக்குன்னு தெரியணும். சரி, இப்போ நம்ம முக்கியமான ஆளை பார்க்கறதுக்கு வந்திருந்ததுல தம்பி வாங்க. இவர் தான் அது கிஷோர். இவர் கிஸ்தனிக்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. வணக்கம். இவர் கூட தான் சேர்ந்து இன்னைக்கு ரன் பண்ண போறோம். இன்னைக்கு 10 கிலோமீட்டர் ஓட போறோம். 10 கிலோமீட்டர். இன்னைக்கு என்ன பேஸ்ல பண்ண போறீங்க? பேஸ் யோசிக்கல, அப்படியே ஃப்ரீயா ஜாலியா ஏதோ யோசிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு. சரி, பேஸ் ஒரு ஈஸி ரன் இன்னைக்கு. எனக்கு அதான் இன்னைக்கு ஈஸி ரன். ஏன்னா நேற்று ஓடல, அதனால இன்னைக்கு ஈஸி ரன்னாவே பண்ணிடுவோம். அவ்வளவுதான். கடினமா இருக்கும். குளிர் எப்படி இருக்கீங்க? குளிரா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொடைக்கானல்ல கூட இந்த அளவுக்கு இல்ல, இங்கே நல்லா இருக்கு. ஓடலாம், ஓடிக்கிட்டே இருக்கலாம். வெயிலும் இன்னைக்கு வராது. ஆமா, மழை பெஞ்சா உடனே ஜாலியா இருக்கும், அப்படியே ஓடலாம். ஆமா, நம்ம ஊர்ல 7 மணிக்கெல்லாம் ஒர்க் அவுட் முடிச்சிடணும். இப்போ நாங்க 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கவே போறோம். ஆமா. நம்ம எல்லார்ட்டையும் கேட்கறதுதான், ஒரு ரன்னிங் பண்றதுக்குள்ள வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். சின்னதா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல, அது என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. நம்ம மதுரையில போனப்பையும் அதே மாதிரிதான். அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கதையை சொல்லுவாங்க. சும்மா கிஷோரு, உண்மையா ஆத்மார்த்தமா சொல்ல போனா எனக்கு எல்லாமே நடந்த விஷயம் தான். ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட்ஸ்ல ஒன்றும் இல்லை, சேத்தன் அது போனோம்னு யோசிச்சேன். சரி, அங்க போகும்போது சரி சேலஞ்ச் எப்படின்னா ஒரு ஃபுல் சேலஞ்சா இருக்கும்னு சொல்லிட்டு டெய்லி 5 கிலோமீட்டர் போடலாம், பிளஸ் இந்த ஒர்க் அவுட்ஸ் டெய்லி பண்ணலாம், 100 புல்லப்ஸ் எல்லாம் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஓடுறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அது ரொம்ப ஆல்டிடியூடும் ஜாஸ்தி. நான் முன்னாடி ஓடுறது வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடி கேலிஸ்தனிக்ஸ் ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் நான் ஓடவே இல்லை, ஃபுட்பாலை விளையாடவே இல்லை. ஸோ அங்கே போய் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓட ஆரம்பிச்சு அது நல்லா பிடிச்சிட்ட அப்புறம் நல்லா இருந்தது. சுத்தி பார்த்துட்டே ஓடுறது. முக்கியமா எனக்கு பர்சனலா எப்பயுமே என்னன்னா, நான் ஒரே இடத்துல உட்கார ஆளும் கிடையாது. அப்படின்றப்ப எனக்கு ரன்னிங் வந்து நல்லா இருந்தது. சரி, இப்ப நான் கேலிஸ்தனிக்ஸ்னா ஒரு இடத்துல போய் பண்ணலாம். ஏன்னா நான் அப்படிதான் வச்சிருந்தேன். ஏன்னா இப்ப ஜிம்முனா போகணும் ஒரு இடத்துல, கேலிஸ்தனிக்ஸ் எங்க வேணா பண்ணலாம். இப்ப ரன்னிங்கும் சேம் தான். எங்க வேணா போயிட்டு ஷூ இருந்தா போதும் எடுத்துன்னு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது. அண்ட் ஓடுறது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சேத்தன்ல ஓடும்போது சூப்பரா இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா, நிறைய டைம் பாட்டு கேட்காமலாம் ஓடுவேன். அதே மாதிரி பெங்களூர் வந்தப்போ எனக்கு அப்படிதான் இருந்தது ஓடுறது. எனக்கு அந்த ஓடுறது வந்து அது ஒரு வெண்ட் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. ஒரு வெளியே வர மாதிரி இருந்தது. ஏதாவது யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுட்டு ஜாலியா ஓடிட்டே இருந்தேன்னா அது நல்லா இருந்தது. பண்ணிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. ஒன்னும் அந்த அர்த்தத்துல கண்டுபிடிக்கல, அவ்வளவுதான். ஜாலியா இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க, இவர் வந்து கேலிஸ்தனிக்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சோ நான் இவர்கிட்ட ஏற்கனவே நான் சொல்றது அதுதான். இப்ப வந்து தலைவர் வந்து அயன்மேனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே பேஸ் ஃபிட்னஸ்ல இவர் ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே. எத்தனை வருஷம் இருக்கும்? இல்ல உண்மையை சொல்ல போனா அதான், ஜெனட்டிக்கலாவும் கிஃப்டட் தான். அப்பா வந்து அத்லெட்டிக்ஸ் தான் இருந்தாரு, அண்ணன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ரன்னிங் வந்து ஆரம்பிச்சோடனே சட்டுன்னு பிடிச்சிச்சு. ஓரளவுக்கு டீசெண்டா ஓட ஆரம்பிச்சிட்டேன். பாடிக்கு என்ன அதுவும் ஆமா, அதுவும் இருக்கு. அதுவும் கேலிஸ்தனிக்ஸ்ல ரொம்ப என்டியூரன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால அதுவுமே இருந்தது. ஆமா, அது ஓடனே டப்புன்னு பிடிச்சு. அது ஒரு பிளஸ் இருக்கு எனக்கு இந்த இதுல பண்றதுல. ஸ்விம்மிங்கும் ஆரம்பிச்சோன்னே ஸ்விம்மிங் சொல்ல போனா 3-4 மாசத்துல டப்புன்னு பிடிச்சிட்டேன். பார்த்தேன், ஸ்விம்மிங் வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கா. சின்ன வயசுல சைக்கிள் நம்ம தான், அது தைரியமா இருந்தது. சைக்கிளை வீலிங்ல அடிப்போம், சரி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எல்லாத்துலயும் ஓரளவு பேஸா இருந்தனால யோசிச்சேன், சரி பண்ணுவோம். சரி, இது இப்போ சைக்கிளுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அதான் சைக்கிள் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்து 2 லட்சம் ரூபாய் இருந்தது. சரி, அது போட்டு எடுக்கணும்ன்றது நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். உன்னொரு ஐடியா தந்தாங்க, வாங்கிட்டு திருப்பி அங்கேயே வித்துட்டா கொஞ்சம் கம்மியா முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 30,000 ரூபாய் செலவு வரும்னாங்க. பட் இப்போ ஒரு சைக்கிள் கிடைச்சிருக்கு. கார்பன் ஃபைபர் கிடையாது, நார்மல் அலாய் தான். கார்பன் ஃபைபர் டயர்ஸ், அது தெரியும்ல, அது சொல்லாங்க. அது ஒரு 50 கிட்ட வருது. அது 50 போடுற மாதிரி இருக்கு. நல்ல செலவு தான். ஆனா அயன்மேன் ரொம்ப செலவு தான், சரியான செலவு தான். புதுசா பண்றவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? புதுசா பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அயன்மேன் பண்ணுங்க. அதாவது சின்ன அயன்மேன், சின்ன ட்ரையத்லன் பண்ணுங்க. வேற எதனா ஃபெடரேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி குட்டி குட்டி அயன்மேன் பண்ணுங்க. அதே மாதிரி ஆஃப் கூட பண்ணாதீங்க. ஆஃபோட கம்மியா இருக்கிறதே பண்ணு. 50. ஆமா, இப்ப சென்னையில லாஸ்ட் டைம் நடந்தது, சம்மியாலாம் பண்ணிருப்பாங்க. அது 50 பண்ணிருப்பாங்க. அது செலவு கம்மி தான். அது நீ என்ன சைக்கிள் வேணா பண்ணிடலாம். 40 கிலோமீட்டர்ஸ் தான் சைக்கிள். அதெல்லாம் சின்னதா பண்ணலாம். உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லுங்க. 40 கிலோமீட்டர் சைக்கிள், 40 கிலோமீட்டர் சைக்கிள், 1 ஸ்விம்மு,
10 ரன் 10 ரன் 50 5150 சொல்லுவாங்க. ஓகே. அது சின்னது, அது பண்ணலாம். 70.3லாம் யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி. என்ட்ரியே 50,000 ரூபாய் வந்துச்சு. நமக்கும் பிராக்டிஸும் கிட்டத்தட்ட டைமிங்கும் பிடிச்சிரும். ஏதாவது வேற ஒர்க் பண்றவங்கன்னா இதுக்குள்ள ஆமா, இப்போ என்னன்னா முன்னாடி வந்து சரி பண்ணிடலாம், கடினமா பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஒன்ஸ் இந்த 21 கிலோமீட்டர் மேரத்தான் போன வாரம் பண்ணேன். சரி. அப்பதான் தெரிஞ்சுது அது ரொம்ப கஷ்டமா. இந்த 21 தான் தெரிஞ்சுது. அதாவது இந்த 21 வந்து நீ ஃபுல் எனர்ஜி வந்து ஸ்விம்மிங்லயும் சைக்கிளிங்லயும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ உன் கால்லாம் செத்துருக்கோம், செத்தப்புறம் நீ வந்து மைண்ட் அளவு புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் சரி இதுக்கு மேல 3 மாசம் வந்து ஏன்னா நடுவுல ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸா கொஞ்சம் ஓபி அடிச்சேன். இதுக்கு மேலாம் நெவர் ஓபி வாய்ப்பே கிடையாது. ஃபுல் கடினம் தான். தலைவர் வந்து ஜாலியா அவர் வாட்டுக்கு அவர் லைன்ல போய்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா கிட்டூர் ராணி தானே, கிட்டூர் ராணி ஸ்டேடியம், கிட்டூர் ராணி ஸ்டேடியத்துல இருக்கோம். ஜெயநகர்ல இருக்கு. ஜெயநகரா. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் தான் எங்க ஊர்ல கிடையாது. புரியுது. புரியுதா? இப்ப SDIT இருந்தாலுமே மற்ற ட்ராக்கு வெறும் மண்ணு தான் இருக்கும். இப்போ நீங்க சிந்தட்டிக்ல ஓடுறதா இருக்கட்டும், இப்போ வேற அம்யூனிட்டிஸ் ஏதாச்சும் ஒன்று அக்சஸ் பண்றதா இருக்கட்டும், அது கூட எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. இப்போ நாங்களாம் வந்து ஒரு ட்ராக் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிங்கம் அப்படின்னு போட்டு பம்பம் பம்பம் ஒரு நாள் நாங்க ட்ராக் உருவாக்குனதுக்கு அப்புறம் சொல்றோம். கண்டிப்பா அவசியம் வரணும். நீங்க உருவாக்குற ப்ராசஸ்க்கே நான் வரேன்னு சொல்றேன். உருவாக்குற ப்ராசஸ்க்கே நான் வரேன், முன்னாடியே வரேன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா தான் மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க, பார்த்து ஓடுறதுக்கும் வருவாங்க. தமிழ்ல எல்லாருமே வருவாங்க. சரி, யார வேணா கூடுங்க, எல்லாரையும் இறக்கிடலாங்க. எல்லாரும் இவங்க எல்லாரும் எல்லாருமே வருவானுங்க. அவங்க எல்லாரும் எப்படான்னு இருப்பாங்க. அது எல்லாருமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. உண்மையா சொல்ல போனா இப்ப இருக்கவங்க எல்லாருமே செம்மையா சப்போர்ட் பண்றாங்க. சரி, அதுவும் நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. எந்த வேலையா இருந்தாலும் விட்டு வந்துருவாங்க. ரெடியா இருப்பாங்க. ஓகே, கேட்க வேண்டிய கேள்விகள் அவ்வளவுதான். ரொம்ப அவ்வளவுதான் இருக்க வேணாம். கடைசியா நம்ம கோட் வேர்டு சிங்கப்பூர். பம் பம். சரியா, நன்றி நன்றி. முடிஞ்சு. தம்பி கிஷோரோட இன்னைக்கு vlog முடிஞ்சிருச்சு. எல்லாரும் டீ சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருக்கும்போது அயன்மேன் ட்ரை பண்ணவங்க, ஏற்கனவே டெல்லியில போய் ஹைராக்ஸ் பண்ணவங்க எல்லாம் மீட் பண்ணோம். நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ்ல ரொம்ப ஈடுபாடா செலவு பண்ணி ஒருத்தன் ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிட்டான் அப்படின்னா அவன்கிட்ட காசு இருக்கு இல்லைனாலும் பிச்சை எடுத்தாச்சும் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினைப்பான். அதை தான் சொல்ல வரேன். கிஸ்தனிக்ஸுமே வந்து அவர் ஏற்கனவே பேசிக் ஃபிட்னஸ், அவங்க ஃபேமிலியே வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதுனால அவரோட பாடி அடாப்டேஷன் அந்த மாதிரி இருக்குது. அதனால அவருக்கு கேலிஸ்தனிக்ஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காரு, சைக்கிளிங், ரன்னிங் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஆட் பண்ணி அயன்மேன் பண்ணுறதுக்கு உண்டான ஏஜும் இருக்குது, அதுக்கேற்ற பொட்டன்ஷியலும் அவர்கிட்ட இருக்குது. நான் இதை தான் சொல்லுவேன். கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ஒரு எண்டூரன்ஸில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனாக நம்ம அயன்மேன்குள்ளே நுழையிறோம் அப்படின்னா உடம்பு தாங்கும். இல்லைன்னா திடீர்னு ஸ்போர்ட்டே இப்போ தான் தொடறேன், ரன்னிங்கையும் சரி சைக்கிள் எல்லாமே இப்போ தான் நான் தொட போகிறேன் அப்படின்னா அது கஷ்டம். 21 உடம்புல அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவர் கிஸ்தனிக்ஸ் போகிற அவுட்ஃபிட்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ட்ரெண்டியாக அவங்க கூட சேர்ந்து இப்போ ஜென்சியோட பழகுறேன்னா அவங்கள மாதிரியே நல்லா இளமையாக காட்டிக்கிறணும் அப்படின்றதுல சில நாளாக வந்து எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே சுத்தமாக கிடையாது. நீங்கள் அந்த இன்விடேஷன் கொடுத்து அந்த காலேஜுக்கு போனதுலாம் பார்த்துருப்பீங்க. அதனால் நான் அதை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அவரை வர சொல்லியிருக்கேன். கூட்டிகிட்டு போயா எனக்கு 2-3 ட்ரெஸ்ஸு சஜஸ்ட் பண்ணு, எப்படி போடுறது அப்படின்றத. அவரை வச்சு 2 ஷர்ட்டு பேண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்லீப்பரு அது முதற்கொண்டும் செருப்பு முதற்கொண்டும் நம்ம ஆர்வமாக வாங்குறதில்ல. ஷூ ஓடுறதுனால வாங்குறமே தவிர்த்து மித்தபடி எந்த ஒரு ஆடம்பரம் இல்லை. ஏன்னா என் தேவைகளுக்கு நான் அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்க மாட்டேன். காசே இருந்தாலுமே ரொம்ப அந்த விஷயத்துலலாம் கஞ்சத்தனம் பண்ணிட்டு பேசாமல் இருந்துருவேன். ஸோ அதனால் ஒரு மாலுக்கு போயிட்டு இன்றைக்கி அது ஒரு பர்ச்சேஸு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பை.